செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிறராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாங்க. இந்த ராகுகேது பேச்சு எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பேச்சு ஆகும். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, இவங்களுக்கு 2025 ராகுகேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒரு தொழில் அல்லது வேலைக்கு போவாங்க அல்லது தொழில் ஆரம்பிப்பாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் ஏதேனும் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும். ஒரு டோரையாவது மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய வாகனங்கள் அல்லது வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. மனசுக்குள்ளே தேவையற்ற கவலைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்கள் அனுஷம் கேட்டை 2 நட்சத்திரத்துக்குமே சிறப்பான அமைப்பு தான் விருச்சிக ராசிக்கு. கேட்டைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2025 ராகு கேது பயிற்சி பலன்கள். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 விருச்சிக ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். சரியான தமிழ் வருஷம் அப்படிங்கிறது விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு. இதுக்கு ஆங்கில தேதி மே மாதம் 18ஆம் தேதி மாலை நேரம் 5:25க்கு சரியான ராகு காலத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது ஏற்படுது. இது விருச்சிக லக்னத்துக்கு பொருந்தும், விருச்சிக ராசிக்கு பொருந்தும். விருச்சிக லக்னத்துக்கு ஒரு 90% பொருந்தும் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு 100% பொருந்தும். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முன்னேற்றம் உடைய ராசிகள் அப்படிங்கிற அமைப்பில் மேஷம், மிதுனம், துலாம், விருச்சிகம், மகரம், தனுசு, மீனம், இந்த 8 ராசிகள் இடம்பெறுது. ஸோ மற்ற ராசிகளுக்கு நியூட்ரலான பலன்கள் இருக்குது அப்படின்றத கான்செப்ட் இருக்குது. இந்த 8 ராசிக்குள்ளே முக்கியமான ராசியாக நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க வந்துடுறீங்க. விருச்சிகம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு அமானுஷ்யம் நிறைந்த ராசின்னு அர்த்தம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ராசியுடைய நீங்கள் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு 8ஆம் வீட்டில் குருங்க. உடனே சொல்லுவாங்க ஜோசியர், இன்மையோடு 8இல் வாலி பட்டம் இழந்து போக முடியானதும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பயப்பட வேணாம். உங்கள் ராசிக்கு 11, உங்கள் ராசிக்கு 2, உங்கள் ராசிக்கு 4 இந்த இடங்களை குரு பார்வை செய்கிறாங்க. ஸோ இந்த பார்வைகள் சுபத்தை செய்யும். அங்கே சொல்லப்பட்ட பாடல் வந்து 8ஆம் இடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்போ குரு நிற்கிற இடத்துக்கு எடுத்து பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுவார். உங்கள் ராசிக்கு 11 பார்த்தா முன்னோர்களுடைய பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்தா பொருளாதார பெரிய தன வரவுகள் கிடைக்கும். நல்ல ஆயுள், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். 4ஆம் இடத்தை பார்த்தா சொத்து, பணம், வீடு, வண்டி, வாகன சேர்க்கைகள் கிடைக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து பேர்ச்சியாகி 4ஆம் இடத்துக்கு ராகுவும், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பேர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு எதுவும் போகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் 4ஆம் இடத்து ராகும் 10ஆம் இடத்துக்கு எதுவும் என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வீடு ஏதேனும் பழுது இருக்கும். அந்த வீட்டு பழுதை வந்து நீங்கள் சரி செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் வீடை கம்ப்ளீட் பண்ணி அதில் குடியேற வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா உங்கள் 4ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வை செய்கிறாங்க.
4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் இடத்துல அந்த ராகும் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்ததுனால ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படின்ற ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்கும். வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் புது வண்டி வாகனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசாக வாங்குவீங்க. அதில் ஒரு லாபம், ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கம்பல்சரி புதிய வாகனம் வாங்குறது உறுதி, மாற்றமே இல்லை. வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் நடக்கும், ஆனால் வாகனம் லக்ஸரியான புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. நல்ல ஒரு வாகனமாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கு எது தொழிலை கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது, யோகத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்துறார், 4ஆம் இடத்தை குரு பார்த்துறார். ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு தொழில், வேலை அப்படின்ற அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பம், கணவன் மனைவி உறவு, குழந்தைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஆண் குழந்தை வச்சுருந்தாலும் சரி, பெண் குழந்தை வச்சுருந்தாலும் சரி, குழந்தைகளுடைய சப்போர்ட்டு, ஒற்றுமை, வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை அமைப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும், விசேஷங்கள் நடக்கும். நிச்சயமாக இது நடந்தே தீரும். மனத்தில் ஒரு விதமான சங்கடமான சூழ்நிலை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது எப்பாவது திட்டிருப்பீங்க. விருச்சிகம் எப்போவுமே பாசமாக இருக்காது, திடீர்னு கோவப்பட்டுரும். பாசமாக இருக்க வரைக்கும் பாசமாக இருக்கும், திடீர்னு கோவப்பட்டுரும். ரொம்ப மர்மம் நிறைந்த ராசின்னு பேர் விருச்சிகத்துக்கு. மர்மமானவர்கள் அப்படின்னு பேர். இந்த மர்மத்தில் பாசமும் திடீர்னு இருக்கும், திடீர்னு கோபமும் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பழகியிருந்த ஒரு நண்பரை நீங்கள் விலகியிருப்பீங்க. அவங்கள நினச்சி மன வருத்தப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். யாரையும் திட்ட வேண்டாம், யாரையும் அவமதிக்க வேண்டாம். எல்லாருக்குள்ளும் இறைவன் ஒரு விஷயத்தை வச்சுருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உணர்வை இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. 4ஆம் இடத்துல இந்த சனி 5ஆம் இடத்துக்கு பயிற்சியானதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கிறதே உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்களில் மாற்றங்களை கொடுப்பாங்க. ஏன்னா மாற்றத்துக்கான கிரகம் ராகு. ஸோ நீங்கள் மாற்றத்தை தான் விரும்பியிருப்பீங்க. அந்த விரும்பின மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், வாகன மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்கு 85% மேலே நற்பலன்கள் தான் இருக்குது. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 5ஆம் இடத்து சனி மட்டும் மனசுக்குள்ளே சின்ன மன உளைச்சல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்குது. விருச்சிக ராசி ராகு கேது பயிற்சி பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது.